ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்க்க மட்டும் இல்லை, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற இந்த ரொட்டீனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி நல்லாவும் வளரும், கொட்டாமலையும் இருக்கும். டிப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஆயில் அண்ட் ஷாம்பு செட் ஆகுமோ அந்த மாதிரி பார்த்து ஆயிலும் ஷாம்பும் வந்து உங்கள் ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணுறது தான். நீங்கள் வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து அந்த ரொட்டீனை நீங்கள் வந்து ரெகுலராக வீக்லி கரெக்டாக கண்டினியூ பண்ணின்னு வரணும். ஒரு வீக் வந்து 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு வீக் வந்து 3 டைம்ஸ் ஹேர் வாஷ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவீங்கன்னா அதையே நீங்கள் ஒரு ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு தான். ஷாம்பு யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் 2 நாளைக்கு மேலே அதிகப்படியாக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ஹேரில் வந்து வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியோட திக்னஸை வந்து கம்மி பண்ணிடும். நம்ம முடியோட திக்னஸ் வந்து வேர்க்கால்களில் கம்மியாகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபாலை வந்து அது உண்டு பண்ணிடும். தேர்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயில் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். சில பேருக்கு டெய்லியுமே ஆயில் அப்ளை பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, எனக்கு ஆயில் அப்ளை பண்ணுற பழக்கமே இல்லைன்றவங்க வாரத்தில் 2 நாளாவது கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ சீரம் யூஸ் பண்ணாலுமே சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளாச்சும் நீங்கள் வந்து ஹேரை வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும். நம்மளுக்கு ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து வராது. நம்ம க்ரே ஹேர்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஆயில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆயுர்வேதிக் ஹெர்பலான ஆயிலாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மைல்டான ஷாம்பு ஆர் சீக்காய் வச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வந்து கண்டிப்பாக வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். இப்போ ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நைட் நம்ம கண்டிப்பாக வந்து தலையில் வந்து சீப்பு போட்டு சீவணும். இது வந்து நம்ம ஸ்கேல்ப்லோட பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சீப்பு போட்டு சீவும்போது இது உங்கள் வேர்பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து புதுசாக முடியை வளர வைக்கிறதுக்கும் இருக்கிற முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்லா தலையை சீவி நல்லா பின்னல் போட்டுட்டு நீங்கள் தூங்கும்போது கண்டிப்பாக இது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். இது வரைக்கும் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் 50% உங்கள் ஹேர் லாஸை வந்து கம்மி பண்ணிடலாம். இது போக நம்ம ஃபுட் ரொட்டீனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் டீயோ காஃபியோ நீங்கள் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாரத்தில் 1 நாள் ஃப்ரூட்ஸோ அப்படி இல்லைனா முளைக்கட்டிய பச்சை பயிரோ இல்லைனா வந்து சுண்டலோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடணும். இது போக நீங்கள் வாரத்தில் 3 நாள் வந்து கண்டிப்பாக வேக வச்ச முட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காய்கறிலாம் வந்து கூட்டு பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து வெஜிடபிள்ஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அது தவிர்த்து நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ்ஜும் நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் நான்வெஜ்ஜும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஹேர் லாஸுமே நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஹேர் க்ரோத்து நல்லாவே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.